வணக்கம் என் அருமை மாணவ செல்வங்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சரி, அப்போ இன்னைக்கு பாடத்துக்கு நேரடியாக போயிடலாமா? என்ன, இயல் 3ல் கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இலக்கணம். இனிக்கும் இலக்கணம். உங்களுக்கு எல்லா இயல்லையும் உரைநடை, செய்யுள், துணைப்பாடம், இலக்கணம் இப்படி தானே அமைஞ்சிருக்கு. இப்போ இந்த 3வது இயலில் கடைசி பகுதி இலக்கணத்துக்கு வந்துட்டோம். அதை தொடங்கிறதுக்கு முன்னாடி புதிய பாடம் என்பதால் நாம் ஒரு வணக்கம் சொல்லிடலாமா? சரி, நிமிர்ந்து உட்காருங்க, கண்களை மூடிக்கொள்ளுங்கள், கைகளை கூப்பிக்கொள்ளுங்கள். சொல்ல ஆரம்பிக்கலாமா? உயிர் கொடுத்த தாயே, உரு கொடுத்த தந்தையே, அறிவெனும் குருவே, அருள் காட்டும் இறையே, இடம் கொடுத்த நாடே, இனம் காத்த மொழியே, தமிழே என் மூச்சே, தலைவணங்கி பணிகுவோம் நாங்கள். இது நான் எழுதிய தமிழ்த்தாய் வாழ்த்து பாடல். சரியா? அதை நான் ஏன் சொல்லிகிட்டே இருக்கேன் அப்படின்னா, புதிதாக கேட்கக்கூடியவங்களுக்கு இது என்ன கேள்விப்பட்டதே இல்லையே இந்த பாட்டை அப்படின்னு தோணும் இல்லையா? அதுக்காக தான் நான் சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. சரி, இப்போ எல்லாரையும் வணங்கியாச்சு. பாடத்துக்குள்ளே இப்போ போக போகிறோம். இன்றைக்கி டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலக்கணத்தில் பொருள் மயக்கம். இது புதுசாலாம் நீங்கள் எதையும் படிக்க போகிறது இல்லைம்மா. நீங்கள் ஏற்கனவே நாம் செய்யக்கூடிய பிழைகள், தவறுகள், ஏற்கனவே தமிழ் மொழியில் நாம் செய்யக்கூடிய தவறுகள், இலக்கண பிழைகள், இதைத்தான் மறுபடியும் அவங்க பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லியிருக்காங்க. புதுசாக எதையும் ஒன்றும் சொல்லிடல. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான், நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள். இந்த தவறுகள்லாம் அதை இனிமேலும் செய்யக்கூடாதுங்கிறதுக்காக. இது 12th இல்லையா? இதுக்கப்புறம் நீங்கள் தமிழ் படிப்பீங்களோ மாட்டிங்களோ, அதனால் உங்களுக்கு மறுபடியும் ஒரு முறை எல்லாத்தையும் ஞாபகப்படுத்துறதுக்காக தான் இந்த பாடங்கள், இந்த இலக்கண பகுதிகளையெல்லாம் வச்சுருக்காங்க. மற்றபடி புதுசாக கிடையாது. பின்னாடி பகுதியில் தான் உங்களுக்கு புதுசாக சில விஷயங்களை வச்சுருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு பழைய விஷயங்கள் தான். சரியா? அதனால் சும்மா அப்படி ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க, உங்களுக்கே புரியும். கையில் கண்டிப்பாக பென்சில் இருக்கணும். ஏன்னா கிராமர் நடத்துகிறேன், கண்டிப்பாக பென்சில் இருக்கணும். நான் சொல்லக்கூடியதை புரிந்து கொண்டே வாங்க, அவ்வளவுதான். போலாமா பாடத்துக்குள்ளே? தமிழ் மொழியை எழுதும் போதும், படிக்கும் போதும், பேசும் போதும் கடைபிடிக்க வேண்டிய முறைகள் சில உள்ளன. அவற்றை பின்பற்றினால் மாணவர்கள் பொருள் மயக்கம் இல்லாமல் மொழி புலமை பெறுவர். பொருள் மயக்கம்னா வேறு ஒன்றும் இல்லை, ஏதோ ட்ரக்ஸை சாப்பிட்டுட்டு மயக்கம் வர்ற மாதிரி அப்படிங்கிற மாதிரியெல்லாம் யோசிக்காதீங்க. பொருள் மயக்கம்னா என்னென்னா, நம்ம பேசுகிறோம், 2 பேர் பேசுகிறோம். அப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது, நான் என்ன நினச்சி பேசுகிறேன் அப்படிங்கிறது உனக்கு கரெக்டாக புரியணும்ல. நான் உன்னை காதுன்னு சொல்ல, நீ லேதுன்னு புரிஞ்சுக்கிட்டே, அப்போ எப்படி நம்ம ஒரு கம்யூனிட்டியாக, ஒரு சமுதாயத்தில் ஒன்றா வாழ முடியும்? அவ்வளவுதான். ஸோ நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேனோ அதை கரெக்டாக உங்ககிட்ட சொல்லணும்ல. அப்போ தானே நீ அதை கரெக்டாக புரிஞ்சுப்ப. அதுதான் பொருள். நம்ம பேசக்கூடிய பொருள் மற்றவங்களுக்கு புரியணும். அதில் மயக்கம் வரக்கூடாதுன்னா என்ன, குழப்பம் வரக்கூடாது, கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது. சில பேர் பேச வருவாங்க, ஃபுல்லாக ஒரு 1/2 மணி நேரம் பேசியிருப்பாங்க. லாஸ்ட்டில் என்ன பேசுனாங்கன்னு கேட்டால் நமக்கு என்ன பேசுனாங்கன்னே சொல்ல முடியாது. மனசில் பதிஞ்சிருக்காது அவங்க பேசுனது. புரியுதா இல்லையா? நமக்கு அவள் தெளிவாக சொல்லியிருக்க மாட்டாங்க அவங்க. அது தெளிவை கொண்டு வர்றதுக்கு தான் நம்ம இலக்கணத்தில் இந்த பங்க்சுவேஷன், நிறுத்தற் குறியீடுகள், எங்கே ஸ்பேஸ் விடணும், எங்கே ஸ்பேஸ் விடக்கூடாது, ஒரு சொல்ல மாற்றி போட்டால் கூட, ஒரு எழுத்தை மாற்றினா கூட பொருள் மாறிடும் தமிழில். அது எந்தெந்த இடத்துல எப்படியெல்லாம் மாறும் அப்படின்னு சொல்லி ஒன்று ஒன்றா சொல்லிகிட்டே வர்றாங்க. சரியா? எழுதும் போதோ பேசும் போதோ தேவையான இடங்களில் இடைவெளி விடாததும், தேவையற்ற இடங்களில் இடைவெளி விடுவதும் படிப்போர்க்கும் கேட்போர்க்கும் பொருள் குழப்பத்தை ஏற்படுத்திவிடும். ஸோ எப்படி ப்ராப்பராக நம்ம தமிழை பேசணும், எழுதணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் 6 விஷயங்கள், 6 டாபிக் கொடுத்துருக்காங்க. நம்பர் 1, ஃபஸ்ட்டு முதல்ல இடைவெளியும் பொருள் வேறுபாடும். இடைவெளி விட்டால் என்ன பொருள் வேறுபடும் அப்படிங்கிறத நம்பர் 1, இதை 1ன்னு போட்டுக்கோங்க. பக்கம் 63 பொருள் மயக்கம். அதில் நீங்கள் இடைவெளி விட்டால் என்ன பொருள் வரும், இடைவெளி விடலைன்னா என்ன பொருள் மாறுபடும் அப்படிங்கிறத நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. எக்ஸாம்பிள்ஸ் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ இது நம்பர் 1. இடைவெளி விடாமல் எழுதுனா என்ன பிழை ஏற்படும், பொருள் மயக்கம் ஏற்படும் அப்படிங்கிறத கீழே வர எக்ஸாம்பிள்ஸில் நம்ம பார்க்க போகிறோம். இது நம்பர் 1.
பாருங்க, எம்மொழி யார்க்கும் எளிது அப்படின்னா அர்த்தம் உங்களுக்கு புரியுதுல்ல? எம்மொழி யார்க்கும் எளிது, எம்மொழி யார்க்கும் எளிது அர்த்தம் புரியுதா? என்னுடைய மொழி எல்லாருக்குமே எளிதானது அப்படின்னு அர்த்தம் ஆகுது. எங்கே இடம் விட்டு எழுதியிருக்காங்க, எம்முக்கு அப்புறம் இடைவெளி, மொழிக்கு அப்புறம் இடைவெளி, இப்படி எழுதியிருக்காங்க. இதை சேர்த்து எழுதணும்னு வைங்க, எம்மொழியார்க்கும் எளிது அப்படின்னு சேர்த்து எழுதணும்னா, எம்மொழி யாருக்கும்னு பிரித்து எழுதுனா ஒரு பொருள் வருது. எம்மொழி யாருக்கும் அப்படின்னு சேர்த்து எழுதுனா எந்த மொழி பேசக்கூடியவங்களுக்கும் எளிது அப்படின்னு அர்த்தம் மாதிரிதான், பொருள் மாதிரிதான். இதுதான் இடைவெளி விட்டால் ஒரு அர்த்தம் வரும், இடைவெளி விடலைன்னா ஒரு அர்த்தம் வரும். நீ எதை சொல்ல நினைக்கிறியோ அதை கரெக்டான ஃபார்மில் எழுதுனா தான் அது சரியாக போய் சேரும். நம்ம தப்பு தப்பாக எழுதக்கூடாது. அப்பாவின் நலம் காண்க அப்படின்னா அந்த பாட்டில் உள்ள நிலத்தை பாருங்கன்னு அர்த்தம். அப்பாவின் நலம் காண்கன்னா அப்பாவுடைய நிலத்தை பாருங்கன்னு அர்த்தம். அங்கே இடைவெளி விட்டுருக்கு, இங்கே இடைவெளி விடலை. புரிஞ்சுதாமா? 5 மாடி வீடு, 5 மாடி வீடு, இடைவெளி விட்டுருக்கு. 5 மாடி வீடு அப்படின்னா என்ன? 5 மாடி வீடு இருக்குதுன்னு அர்த்தம். அதுவே 5 மாடி வீடு அப்படின்னா ஒரே வீட்டில் 5 மாடி இருக்குதுன்னு அர்த்தம். புரியுதா? அன்று முதல் பாடம் கற்றோம் அப்படின்னா என்ன? அன்னைக்கு முதல் பாடத்தை நாங்கள் கற்றுக்கிட்டோம் அப்படின்னு அர்த்தம். அன்று முதல் பாடம் கற்றோம், அன்று முதல் பாடம் கற்றோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அன்று முதல் பாடம் கற்றோம்னா அன்னையிலேருந்து தான் பாடத்தை கற்றுக்க ஆரம்பித்தோம். அன்று முதல் பாடம் கற்றோம், அந்த இடத்துல ஒரு கேப் விட்டால் அர்த்தம் மாறுதா இல்லையா? அன்னைக்கு முதல் பாடத்தை கற்றுக்கிட்டோம் அப்படின்னு அர்த்தம். ரெண்டுக்கு வித்தியாசம் புரியுதா? ஒரு சின்ன இடைவெளி தாம்மா, ஆனால் பாருங்கள் எவ்வளோ பெரிய பொருள் மயக்கத்தை கொண்டு வருது பார்த்தீங்களா? ஸோ நம்ம என்ன எழுதுகிறோம் அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கணும். நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்கிறதுல தெளிவு இருந்தால் தான் நம்ம என்ன எழுதுகிறோங்கிறதுலையும் ஒரு தெளிவு இருக்கும். புரிஞ்சுக்கிட்டிங்களா? சரி, இப்போது நீங்கள் சில பேர் சொல்லுவாங்க, நான் நல்லா எழுதினேன் மிஸ், எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணிட்டேன், நான் நல்லா தான் எழுதினேன், ஆனாலும் தமிழில் மார்க் குறைஞ்சி போச்சு அப்படின்னு பல மாணவர்கள் ஃபீல் பண்ணுறீங்க. அதுக்கான காரணம் இதுதாம்மா. நீங்கள் நல்லா எழுதணும்னு நினச்சா மட்டும் பத்தாது, அதை கரெக்டான முறையில் பேப்பரில் நீ ரீப்ரொடியூஸ் பண்ணினா தான் உனக்கு மதிப்பெண் கிடைக்கும். புரிஞ்சுதா? ஸோ எல்லா விதத்துலையும் அதான் மொழிங்கிறது எல்லாமே பார்ப்பாங்கல்ல. எழுத்துப்பிழை பார்ப்பாங்க, ஒற்றுப்பிழை பார்ப்பாங்க, பொருள் மயக்கம் இருக்கான்னு பார்ப்பாங்க. அதனால தான் உங்களுக்கு தமிழில் எப்போவுமே ஃபுல் மார்க் போடக்கூடாதுன்னு வச்சுருந்தாங்க. இப்போ அதுவும் போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வைங்க. அப்படி வர வாய்ப்பே இல்லைம்மா. மேக்ஸும் சயின்ஸில் தான் ஃபுல் மார்க் வாங்க முடியும். நீங்கள் சென்டம் கண்டிப்பாக லாங்குவேஜஸில் சென்டம் வாங்க முடியாது. ஒரு ஒற்றுப்பிழையாவது இல்லாமல் இருக்கவே இருக்காது கண்டிப்பாக. ஆனால் இப்போ அதுவும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்கு? மற்ற பாடங்கள்லாம் கொடுக்கறதுனால தமிழ் மொழியில் ஆர்வம் குறைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சின்ன சின்ன தவறுகளை எல்லாம் கண்டுக்காமல் இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இருந்தாலும் பொருள் வேறுபாடு வந்துருச்சுன்னா அது தவறாயிடும். பொருள் வேறுபாடு வராத பிழைகள்னால் மன்னிச்சிடலாம். பொருள் வேறுபாடு வந்துருச்சுன்னா அது தப்பாயிடும் இல்லையா? வேறு பொருளை தந்துருச்சுன்னா அதுக்கு மதிப்பெண் கொடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் தான் காரணம். ஸோ இதெல்லாம் நீங்கள் மனசில் வச்சுட்டு நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்களும் முழு மதிப்பெண் 100 மார்க்கே வாங்கலாம். சரி, இப்போ இடைவெளியை பார்த்துட்டோம். ரெண்டாவது வல்லின மெய்களும் பொருள் வேறுபாடும். வல்லின மெய்கள் இருக்கு இல்லையா? இக்கு, இச்சு, இத்து, இப்பு, இந்த தான் 4 தான் வல்லின மெய்கள். ஒற்றா வர்றது, ஒற்றுனா என்ன? நடுவில் கனெக்டிவ் இதுவாக ஒற்றா மெய்யாக வர்றது வந்து இந்த 4 தான். இந்த ஒற்றுப்பிழைன்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த ஒற்றுப்பிழை எங்கே வந்தால் வச்சா என்ன அர்த்தம், வைக்கலைன்னா என்ன அர்த்தங்கிறத இங்கே ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டாவது. வல்லின மெய்கள் அதாவது ஒற்றுப்பிழைகள் வரக்கூடாது எழுதும்போது அது பொருள் மயக்கத்தை தரும் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டாவது பகுதி இது. பாரு, பிட்டு தின்றான், இத்து வந்திருக்கு பாருங்க. பிட்டு தின்றான் அப்படின்னு சொன்னால் என்ன? பிட்டு தின்றான் அப்படின்னா என்ன? பிட்டு தின்றான்னா கனெக்டிவ் வேர்டு. அது இத்து வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு தான் வருது. 2 வார்த்தையை கனெக்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த இத்து வருது, ஒற்று. பிட்டு தின்றான் என்றால் அதை பிச்சு சாப்பிட்டான்னு அர்த்தம். பிட்டு தின்றான் அப்படின்னா என்ன அர்த்தம்? இத்து வரல அப்படின்னு சொன்னால் அது என்ன அர்த்தம் ஆகிடும்னா, புட்டு இருக்குல்ல, புட்டு புட்டு சாப்பிட்டான் அப்படின்னு அர்த்தம் ஆகிடும். ரெண்டுக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குது இல்லையா? பிச்சு திங்கிறதுக்கும் புட்டு திங்கிறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது.
இதுதான் அந்த ஒரு 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 ஒற்றெழுத்து மாற்றிடும். அதே மாதிரி தான் உள்ள கருத்து, உள்ள கருத்து, ஈட்டி, இதெல்லாம் நீங்களே படித்து பாருங்கள், உங்களுக்கே புரியும். ஈட்டி ஈட்டி கொண்டு வந்தான் அப்படின்னு சொன்னால் அது கனெக்டிவ் வேர்டு. ஈட்டி கொண்டு வந்தான், என்ன பொருளை ஈட்டி கொண்டு வந்தான்னு அர்த்தம். அப்படின்னா என்ன, சம்பாதிச்சுட்டு வந்தான், பணத்தை சம்பாதிச்சுட்டு வந்தான்னு அர்த்தம். அதுவே ஈட்டி கொண்டு வந்தான் அப்படின்னா என்ன, கையில் ஈட்டியை எடுத்துகிட்டு வந்தான். ஈட்டிங்கிறது ஒரு டூல், ஆயுதம். அந்த கையில் ஈட்டியை எடுத்துகிட்டு வந்தான் அப்படின்னு அர்த்தம் ஆகிடுது. ஸோ ஒரு ஒற்று வச்சா அர்த்தம் என்ன, ஒற்று வைக்கலைன்னா அர்த்தம் மாறுது அப்படிங்கிறத உங்களுக்கு எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்க. இது 2வது. 3வது, கார்புள்ளியும் பொருள் மயக்கமும். அப்படின்னா என்ன, கார்புள்ளின்னா என்ன, கமா. கார்புள்ளின்னா கமா. கமாவை தான் தமிழில் கார்புள்ளின்னு சொல்லுவோம். ஒரு கமா போட்டால் என்ன அர்த்தம், போடலைன்னா என்ன அர்த்தம் மாறிடும். ஒரு கமா, பங்க்சுவேஷன் ரொம்ப முக்கியம். ஆங்கிலத்தில் பங்க்சுவேஷன்னு சொல்கிறோம், அதுவே நம்ம தமிழில் நிறுத்தற் குறியீடுகள் அப்படின்னு சொல்கிறோம். அதை நிறுத்தற் குறியீடுகள் அப்படின்னு சொல்கிறோம். கார்புள்ளி, அரைப்புள்ளி, நிறுத்தற் புள்ளி அப்படின்னு சொல்லி நம்ம தமிழில் சொல்கிறோம். இந்த வெறும் கால் புள்ளி, ஒரு கமா இல்லைன்னா, ஒரு கமா போட்டாச்சுன்னா அந்த சென்டென்ஸ் முடியலன்னு அர்த்தம். ஃபுல் ஸ்டாப் வச்சா அந்த சென்டென்ஸ் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். புரியுதா? அதனால் ஒரு கமா இல்லை அப்படின்னு சொன்னால் அது எப்படி பொருள் மாறும் அப்படிங்கிறதுக்கு இப்போ சில எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இது 3வது. பாருங்கள், உதாரணம் பாருங்கள். அவள் அக்காள் வீட்டிற்கு சென்றாள். இது ஒரு வாக்கியம், சரியா? எங்கே கமா வந்திருக்கு, அவளுக்கு அப்புறமா. இப்போ அந்த கமாவை மாற்றி போடுங்க. அவள் அக்காள் கமா வீட்டிற்கு சென்றாள் அப்படின்னா ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கா இல்லையா? அவள் அக்கா வீட்டுக்கு போனான்னு முதல் மீனிங் வருது. 2வது என்ன, அவள் அக்கா வீட்டுக்கு போனா அப்படின்னு மீனிங் வருது. ஒரு கமா இடம் மாறுறதுனால பொருளே மாறுது இல்லையா? ஸோ நீங்கள் எழுதும்போது கவனமாக இருக்கணும். நீங்கள் எதை சொல்ல வர்றீங்க, அவள் அக்கா வீட்டுக்கு போனான்னு சொல்ல வர்றீங்களா, இல்லை அவள் அக்கா வீட்டுக்கு போனான்னு சொல்ல வர்றீங்களா? இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். நீ என்ன சொல்ல வர்றங்கிறத உறுதியாக உன் மனசுக்குள்ளே நீ எண்ணிக்கொண்டு பிறகுதான் நீ எழுத வேண்டும். அதற்கு தகுந்தாற் போல் நீங்கள் அந்த பங்க்சுவேஷன்ஸ் எல்லாம் வைக்கணும், நிறுத்தற் குறியீடுகள் எல்லாம் வைக்க வேண்டும். இது 3வது. 4வது, இடைச்சொற்கள் இருக்கு இல்லையா, இடையில் வரக்கூடிய சொற்கள், அதான் இடைச்சொற்கள்னு சொல்கிறோம். அந்த இடைச்சொற்களும் விகுதிகளும் சொல்லுறுப்புகளும், சொல் உறுப்புகள், இவெல்லாம் அந்த கனெக்டிவ் வேர்ட்ஸ் எல்லாம் வந்தாச்சுன்னு சொன்னால் அது எப்படியெல்லாம் பொருள் மாறுங்கிறதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்கம்மா. நீங்கள் புத்தகத்தை பாருங்கள், 64வது பக்கத்தில் பாருங்கள், நிறைய கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஒரே ஒன்று நான் உங்களுக்கு சொல்கிறேன், எல்லாத்தையும் சொல்லணும்னு அவசியம் இல்லை, அதை நீங்கள் படித்தே பாருங்கள். இங்கே பாருங்கள், பால், பால் எடுத்துக்கோங்க. அவன் பால் கொண்டு சென்றான். இது இந்த பால்ங்கிறது இடைச்சொல், இடைச்சொல், சரியா? இந்த பால் அப்படிங்கிற வார்த்தை, அவன் பால் கொண்டு வந்தான் அப்படின்னு சொன்னால் அவன் பாலை கொண்டு வந்தான்னு அர்த்தம். அவன் கேப் விட்டுட்டு பால் கொண்டு வந்தான் அப்படின்னு சொன்னான், அவன் பால் கொண்டு வந்தான். அவன் பால் கொண்டு வந்தான் அப்படின்னா அவன்கிட்ட கொண்டு வந்தான்னு அர்த்தம். அவன் பால் சேர்த்து எழுதும்போது அவன் பால் கொண்டு வந்தான்னா அவன்கிட்ட கொண்டு வந்தான்னு அர்த்தம். அவன் பால் கொண்டு வந்தான் அப்படின்னா என்ன, அவன் பாலை எடுத்துகிட்டு வந்தான்னு அர்த்தம். புரியுதா? இப்படி ஒவ்வொன்றுக்கும் கூட கூட பாருங்க. அவன் கூட கொடுத்தான், அவன் கூட கொடுத்தான். அடுத்தது என்னது, அவன் கூட கொடுத்தான். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அவன் கூட கொடுத்தான் அப்படின்னு எப்போ சொல்லுவோம், எப்போ சொல்லுவோம், அவன் கூட கொடுத்துட்டான்பா, இவன் கொடுக்கல பாரு அப்படிங்கிற இடத்துல தான் அப்படி சொல்லுவோம். அவன் கூட கொடுத்தான் அப்படின்னா என்ன, அதிகமாக கொடுத்தான். கூடங்கிறதுக்கு அதிகமாக என்று ஒரு பொருள் இருக்கு இல்லையா? அவன் கூட கொடுத்தான், அவன் அதிகமாக கொடுத்தான் அப்படிங்கிற அர்த்தம் வந்துடுது. இது எல்லாமே இடைச்சொற்கள். இந்த விடும், தன், தான், இது எல்லாமே இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தாம்மா. இதுக்கும் உங்களுக்கு எக்ஸாமில் ரொம்ப இதை மாதிரிலாம் கேட்குறது கிடையாது. ஸோ உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இத்தனை எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை ஒன்று ஒன்றா படித்து பார்த்து, அது என்ன தமிழ் தானே, தமிழ் அறிந்தவர்கள் தானே நீங்கள். எனவே நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த வாக்கியத்தை படித்தாலே, அது எப்படி இடைவெளி விட்டுருக்கோ அதன்படி படித்தாலே நீங்கள் தன் பாருங்களேன். பாண்டியன் தன் கவிதையை படித்தான், பாண்டியன் தன் கவிதையை படித்தான். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா? இதை மாதிரி என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத நீங்களே உணர்ந்து படித்து கொண்டால்தான் உங்களுடைய அறிவுத்திறன் வளரும், மொழி அறிவு வளரும். மற்றபடி நான் டிக்டேட் பண்ணிக்கிட்டே வந்தேன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நான் கையை பிடிச்சி வழியை தான் காட்ட முடியும் உங்ககிட்ட.
அதுக்கப்புறம் நீங்கள் நடக்கணும்ல. சாப்பாடை உருட்டி நான் வாயில் தான் கொடுக்க முடியும் இல்லையா? நீங்கள் முழுங்கணும்ல, அந்த முயற்சியை நீங்கள் தானே பண்ணணும். அந்த சிறிய முயற்சியை நீங்கள் பண்ணி தான் ஆகணும். உங்களுக்கு புரியணும் அப்படின்னு சொன்னால் அது ஒன்றொன்றையும் படித்து பார்த்தீங்கன்னா என்ன வித்தியாசம், ஒரு சின்ன ஒரு இடைச்சொல் இடம் மாறி வர்றதுனால என்ன பொருள் வேறுபாடு வருது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதை மாதிரியான மிஸ்டேக்ஸை நீங்கள் பண்ண மாட்டீங்க. அதுக்காக தான் இவ்வளோ எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், சொல்லுறுப்புகள். சொல் உறுப்புகள் இருக்கு இல்லையா, சொல் உறுப்புகள்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சொல்லுறுப்புகள் மாறி வந்தா வீட்டிலிருந்து சென்றான், வீட்டில் இருந்து சென்றான். இதில் இருந்து என்பது சொல்லுறுப்பு. வீட்டிலிருந்து சென்றான் அப்படின்னா வீட்டிலிருந்து புறப்பட்டான்னு அர்த்தம், போனான்னு அர்த்தம். வீட்டில் இருந்து சென்றான் அப்படின்னா என்ன, வீட்டில் உட்காந்துட்டு இருந்துட்டு போனான் அப்படின்னு அர்த்தம். அவ்வளோதான். ஒன்றொன்றுக்கும் ஒவ்வொரு மீனிங் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு இங்கே எக்ஸாம்பிள்ஸ் மூலமாக கொடுத்துருக்காங்க. சொற்களை மாற்றி எழுதும்போது ஏற்படும் பொருள் குழப்பம். சொற்களை மாற்றி எழுதினாலும் குழப்பம் வந்துடும். ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். மறைந்த தி ஜானகிராமன் நினைவாக ஆண்டுதோறும் கூட்டம் நடைபெறும் அப்படின்னு சொல்லணும், சரியா? ஆனால் இத்தொடரில் உள்ள பொருட்பிழை என்னன்னு அறிய முடியுதா பாருங்கள். தி ஜானகிராமன் ஆண்டுதோறும் மறைந்தார் என்னும் தவறான பொருள் அமையும்படி வந்துள்ளது. இதில் ஆண்டுதோறும் மறைந்த தி ஜானகிராமன் நினைவாக கூட்டம் நடைபெறும்னு நீ சொன்னேன்னா அர்த்தம் என்ன ஆகும், வருஷம் வருஷம் அவர் சாகிறாருன்னு ஆகும். ஆனால் நம்ம எப்படி கரெக்டாக சொல்லணும், எங்கே போடணும், அந்த வாக்கியம் எப்படி வரணும், மறைந்த தி ஜானகிராமன் நினைவாக ஆண்டுதோறும் கூட்டம் நடைபெறும்னு சொன்னியாச்சுன்னா கரெக்ட் மீனிங் வரும். புரியுதா? இதில் இந்த மறைந்தங்கிற அந்த ஒரு சொல்லு தான் முன்னையும் பின்னையுமா வந்திருக்கு. அது பின்னாடி போட்டால் அர்த்தமே அனர்த்தமாக மாறிடுது. அதுவே முன்னாடி போட்டால் சரியான அர்த்தத்தோடு வருது. ஸோ நீங்கள் எப்போ எழுதும் போதும் ஒரு முறை மனசுக்குள்ளே உங்கள் வாக்கிய அமைப்பை சொல்லிக்கிட்டு அது சரிதானா, நம்ம சொல்ல வந்ததை நம்ம நினைக்கிறத தான் நம்ம எழுதுகிறோமா அப்படிங்கிறத ஒரு முறை உங்கள் மனசுக்குள்ளே சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா எழுதுங்க. அதுதான் வேணும், அவ்வளோதான் வேணும் இங்கே. மற்றபடி நீங்கள் இதில் ரொம்ப குழப்பிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா இதை நம்ம படித்து சொன்னோன்னா இப்போ உங்களுக்கு நான் சொல்லாமலேயே அது நீங்கள் படித்தாலே அது புரியும் உங்களுக்கு. அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியும் நம்ம தப்பு செய்கிறோம், நம்ம ஒரு சொல்லை மாற்றி போட்டால் இவ்வளவு மீனிங்லெஸ்ஸாக ஆகிடுது. ஸோ நம்ம சரியாக எழுதணும் அப்படின்னா அதுக்கு என்ன செய்யணுங்கிறத நான் சொல்லி ஆகணும். அதுக்கு என்ன செய்யணும், நீ எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு முறை வாக்கியத்தை உன் மனதிற்குள் சொல்லு. மிஸ் எப்படி மிஸ் நான் நினைக்கிறது ஒன்று, அப்புறம் திருப்பி ஒரு தடவை எழுதுறது, இதெல்லாம் டைம் எங்கே மிஸ் இருக்கும், எக்ஸாமில் 3 மணி நேரம் தானே கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நான் சொல்கிறேம்மா, நல்லா கேட்டுக்கோங்க. வகுப்பு டைமில், அதாவது நம்ம எக்ஸாம்ஸ் இல்லாமல் கிளாஸ் டெஸ்ட்டு இதெல்லாம் எழுதுகிறோம் பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் நம்ம குவார்ட்டர்லி எழுதுகிறோம், ஹாஃபர்லி எழுதுகிறோம், இந்த மாதிரி நேரத்துல எல்லாம் நீங்கள் வகுப்பில் தேர்வு எழுதுகிறோம். அப்போல்லாம் நீங்கள் இதை பயிற்சி பண்ணினீங்கன்னு வைங்களேன். ஒன்ஸ் நீங்கள் பயிற்சி பண்ணிட்டீங்கன்னா அப்புறமா அது தனிச்சையாக செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. எப்படி தெரியுமா, இப்போ கார் ஓட்டுறோம், முதல்ல நம்ம தடுமாறுவோம். முதல் கியர் எங்கே போகணும், 2வது கியர் எங்கே போகணும், ஹெச் வடிவில் வரணும் இல்லையா, அதெல்லாம் நமக்கு டிரைவிங் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அது முதல்ல தடுமாறுவோம், எத்தனாவது கியரில் போகிறோன்னு கூட ஞாபகம் இருக்காது, அதெல்லாம் தடுமாறுவோம். ஆனால் வண்டி ஓட்ட பழகி நல்லா தரோவாக ஓட்ட பழகினதுக்கப்புறம் என்ன ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக உன் கை தானாக அந்த கியரை போட்டுரும். ஸ்லோ பண்ணுனா கியர் கம்மி பண்ணிடும், தானாக கம்மி பண்ணிடும், கையை தனிச்சையாக செயல்பட ஆரம்பிச்சிடும். ப்ராக்டிஸ் மேக்ஸ் த மேன் பர்ஃபெக்ட் இல்லையா? பயிற்சி 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 பயிற்சி. அந்த பயிற்சியை நீங்கள் எப்போ ட்ரை பண்ணணும், கிளாஸ் டெஸ்ட்டில், டெர்மினல் எக்ஸாம்ஸில் பண்ணணும். இது இங்கெல்லாம் பண்ணி ஒரு வருஷம் நீ தரவாயிட்டு, ஒரு வருஷம்லாம் ஆகாது. நீ நல்லா பயிற்சி பண்ணிட்ட அப்படின்னு சொன்னால் அப்புறம் நீ தனிச்சையாக உனக்கு ரெண்டுமே அட் அ டைமில் உனக்கு செயல்பட ஆரம்பிச்சிடும், மூளையும் கையும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? திங்க் பண்ணி எழுதுங்க, ஃபஸ்ட்டு பயிற்சி பண்ணுங்கள். கொஞ்சம் லேட்டானாலும் பரவாயில்ல, பயிற்சி பண்ணுங்கள். அது நல்ல தரவாயிடுச்சுன்னா அப்புறம் ஒரே நேரத்தில் நீங்கள் திங்க் பண்ணுறதை எழுத முடியும் உங்களால். ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும் உங்களுக்கு. அதனால் பயப்படாதீங்க, அந்த பயிற்சியை பண்ணுங்கள். போர்டுக்கு முன்னாடி பயிற்சி பண்ணி தயாராகிடுங்க, போர்டு எக்ஸாமுக்கு முன்னாடி. அவ்வளவுதான். பயிற்சி ஆகிற வரைக்கும் தான் உங்களுக்கு அது கஷ்டமாக இருக்கும், திங்க் பண்ணி எழுதுறது. பயப்படவே பயப்படாதீங்க, திங்க் பண்ணி எழுதுங்க. முதல்ல வாக்கியத்தை மனக்கண்ணில் கொண்டு வாங்க,
வாக்கியத்தை, அதுக்கப்புறம் பேப்பரில் எழுதுங்க. அவ்வளோதான், சிம்பிள். புரியுதா? இப்போ பாருங்கள், இன்னொரு இது சொல்கிறாங்க. ராமனுடன் லக்குவனும் காட்டிற்கு பணிவிடை செய்ய புறப்பட்டான். ஒரே வாக்கியத்தை எத்தனை விதமாக எழுதுகிறோம் பாருங்கள். பணிவிடை செய்ய ராமனுடன் லக்குவனும் காட்டிற்கு புறப்பட்டான். காட்டில் ராமனுக்கு பணிவிடை செய்ய லக்குவனும் புறப்பட்டான். ராமனுக்கு பணிவிடை செய்ய லக்குவனும் காட்டிற்கு புறப்பட்டான். இந்த ஒவ்வொரு தொடரும் ஒவ்வொரு பொருளை தருதுமா. வார்த்தையை தான் நம்ம மாற்றி மாற்றி போடுறோமே தவிர ஒவ்வொரு தொடரும் ஒவ்வொரு பொருளை தருது. முதல் தொடர் என்ன தருது? காட்டிற்கு பணிவிடை செய்ய ராமனுடன் லக்ஷ்மணனும் சென்றான்னு அர்த்தம் வருது. எதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் இன்சஸ்ட் பண்ணுறோம், எந்த வார்த்தையை நம்ம இன்சஸ்ட் பண்ணுறோங்கிறது இருக்குது. யாரோ ஒருவருக்கு பணிவிடை செய்ய ராமனுடன் லக்ஷ்மணன் சென்றான்னு அர்த்தம் ஆகிடாது. புரியுதா? அடுத்தது பாருங்க, மூன்றாம் தொடர் பாருங்க. காட்டில் உள்ள ராமனுக்கு பணிவிடை செய்ய லக்குவனும் புறப்பட்டான் என்னும் பொருளையும் தருகின்றது. ஸோ நீ என்ன சொல்ல நினைக்கிறையோ, இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் தான். நீ என்ன சொல்ல நினைக்கிறையோ, எந்த கருத்தை எப்படி கொடுக்கணும் பேப்பர்லன்னு நினைக்கிறையோ அந்த கருத்தை தான் நம்ம கொடுக்குறோமா கரெக்டா அப்படிங்கிறத ஒரு முறை மைண்டில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேப்பரில் கமிட் பண்ணுங்கள். பொருளற்ற வார்த்தைகளை எழுதி மார்க்கை கம்மி பண்ணிக்காதீங்க. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த பகுதி. சரியாம்மா? இனிமேல் நினைவில் கொள்ள வேண்டியவைன்னு திருப்பி நிறைய கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் என்னென்னா, இந்த உரிச்சொல் தொடர், பண்பு தொகைகள் இருக்குது இல்லையா, அதெல்லாம் நான் நடத்த போகிறேன், அடுத்த வகுப்பில் நடத்த போகிறேன். இலக்கண குறிப்பு ஒவ்வொன்றையும் தனித்தனியாக உங்களுக்கு நான் என்னங்கிறத நான் சொல்ல போகிறேன். இது வரைக்கும் சொல்லி தெரிஞ்சிருக்கணும். ஆக்சுவலாக நீங்கள் 12ஆம் வகுப்பு வந்தாச்சு. ஏன்னா இதே இலக்கணம் தான் 11லேயும் படிச்சிருப்பீங்க. அதனால் இதெல்லாம் என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சு இருக்கணும். சரி, தெரியாதவங்களுக்கு நான் அதனை அந்த வகுப்பை தொடங்கியிருக்கேன். ஸோ நான் தெரியும்படியாக நான் புதுசாக அடிப்படையிலிருந்து நடத்த போகிறேன். இலக்கண குறிப்பு அடுத்த இது பண்ண போகிறேன். அதை கவனமாக கேளுங்க. அப்போ உங்களுக்கு ஒன்று என்னங்கிறது விளக்கமாக தெரியும். பண்பு தொகைனா என்ன, வினைத்தொகைனா என்ன, உரிச்சொல் தொடர்னா என்ன, ஒன்றுக்கும் என்ன மீனிங், என்ன இலக்கணம் அப்படிங்கிறது நான் தெளிவாக நடத்த போகிறேன். அதை மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக. சரியா? இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா, அந்த இடைச்சொல், உடம்படுமைகள் இதெல்லாம் வரும்போது எங்கே ஸ்பேஸ் விடணும், எங்கே ஸ்பேஸ் விடக்கூடாது, ஒற்று வரணுமா கூடாதா போன்ற விவரங்களை எல்லாம் இதில் கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் இப்போ செங்கடல்னு வைங்களேன், அது பண்பு தொகை. செங்கடல் ஒன்று உதாரணம் சொல்கிறேன். செங்கடல்னால் பண்பு தொகை. அதுக்கு நடுவில் கேப் வரக்கூடாது. ஏன்னா செங்கடல் என்பது பண்பு தொகை, தொகை சொல்லது. அதுக்கு நடுவில் கேப்பு வரக்கூடாது. செங்கடல் அப்படின்னு பிரித்து எழுதக்கூடாது. அதை அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. உம்மை தொகை இதெல்லாம் பிரித்து எழுதக்கூடாது. வினைத்தொகை இதெல்லாம் பிரித்து எழுதக்கூடாது. அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஆட்டோமேட்டிக்காக நம்ம எழுதும்போதே நம்ம அப்படி தான் எழுதுவோம். அப்படி தெரியாமல் தவறு செய்கிறவங்களையும் இதை பார்த்துட்டு நீங்கள் திருந்திக்கணும். சரியா? அவ்வளோதான். அதுக்கப்புறம் சொற்தொடர் பிழை அப்படிங்கிறாங்க. சொற்தொடர் பிழைனா என்ன அப்படின்னா, இந்த திணை, பால், எண், இடம், காலம்லாம் இருக்கு இல்லையா, இதை மாற்றி மாற்றி எழுதுறது. பாருங்கள், கோவலன் மதுரைக்கு சென்றதுன்னு சொல்லலாமா? சொல்ல மாட்டீங்க, நீங்களே சொல்ல மாட்டீங்க. பேச்சு வழக்கில் என்ன வேணால் நம்ம அது இதுன்னு மனிதர்களை சொல்லுவோம். ஆனால் எழுதும்போது கண்டிப்பாக அப்படி எழுத மாட்டோம். அந்த அளவுக்கு நம்ம தமிழ் அறியாதவர்கள் இல்லை என்று நம்புகின்றேன். இப்போ கோவலன் மதுரைக்கு சென்றதுன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா சென்றது அதுங்கிறது அக்ரிணை. அக்ரிணை ஈறு. நம்ம கோவலன்னு ஆரம்பிச்சிருக்கிறதுனால எழுவா எதில் ஆரம்பிச்சிருக்கோமோ அதில் தான் முடிக்கணும். அது நம்ம முதல் பாடத்திலேயே நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அதனால் கோவலன்னு ஆரம்பித்ததுனால சென்றான் அப்படின்னு தான் முடிக்கணும். அதுதான் இந்த சொற்தொடர் பிழைங்கிறது. அதுதான் திணை, பால் இதெல்லாம் கரெக்டான இதில் எழுதணும். என்ன திணைங்கிறது உயர்திணை அக்ரிணை, பால்ங்கிறது உங்களுக்கு தெரியும் ஆண்பால் பெண்பால் மாற்றி எழுதக்கூடாது. எண்ங்கிறது ஒருமைப்பன்மை, இடம்ங்கிறது உங்களுக்கு முன்னிலை படற்கை இல்லையா, அந்த இதுதான் இடம்ங்கிறது. அதே மாதிரி காலம், இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், தன்மை, முன்னிலை, படற்கை, இடம். தெரியுமில்லம்மா? இதெல்லாம் நான் ஃபஸ்ட் லெசனில் நடத்தியிருக்கேன். தெரியாதவங்க அந்த வீடியோவை போய் பாருங்கள். உங்களுக்கு ஃபஸ்ட் லெசனில் கிராமரில் இதெல்லாம் நான் விரிவாக நடத்தியிருக்கேன். ஸோ அதை போய் பாருங்கள். ஸோ இதெல்லாம் மாற்றி 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 நம்ம எழுதினாலும் பொருள் மயக்கம் வரும்னு சொல்கிறாங்கம்மா. அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. சரியா? அடுத்த பக்கத்துக்கு வாங்க. 66. அது என்னும் வேற்றுமை உருபு அக்ரிணைக்குரியது. இதுதான் நான் இப்போ விளக்கினது. இது நான் விளக்கினால அதுதான்.
அடுத்து பாருங்க, பேருந்து மோதி மிதிவண்டியில் சென்றவர் காயம் என்னும் தொடர் பிழையானது. பேருந்து மோதியா மிதிவண்டியில் சென்றார்? ஸோ பேருந்துங்கிறது முதல்ல வரக்கூடாது. புரியுதா? பேருந்து மோதினதுனாலயா மிதிவண்டியில் போனார்? இல்லை, மிதிவண்டியில் சென்றவர் பேருந்து மோதி காயமடைந்தார் அப்படின்னு சொல்கிறது தான் கரெக்டான வாக்கியம், சரியான வாக்கியம். அவ்வளோதான். நம்ம என்ன சொல்ல வர்றோங்கிறதுல ஒரு தெளிவு இருந்துச்சுன்னு சொன்னால் எழுதும் போதும் அந்த தெளிவு கண்டிப்பாக கிடைக்கும். பொதுவான சில பிழைகள் நம்ம செய்கிறோம். எது அப்படின்னு பார்த்தா, இப்போ சுடு தண்ணி அப்படின்னு சொல்கிறோம்ல, தப்பு அந்த வார்த்தையே. ஏன்னா தண்ணினாலே தன்மை நீர் தான், அது குளிர்ந்த நீரை தான் தண்ணீர்னு சொல்கிறோம். சுடு தண்ணின்னு சொன்னால் எப்படி? அது எப்படி தண்ணி சூடாகவும் இருக்கும் குளிர்ச்சியாகவும் இருக்கும்? தப்பு இல்லை அது. புரியுதா? அதனால தான் அதை வெந்நீர் அப்படின்னு சொல்கிறோம். தன்னகர நா, தன்னகர இந்து, தன்னகர நீ, வெந்நீர் அப்படின்னு தான் சொல்லணும். சுடு தண்ணின்னு சொல்கிறதே தப்பான ஒரு சொற்றொடர். இதெல்லாம் நம்ம பொதுவாக செய்யக்கூடிய சில பிழைகள். அதே மாதிரி சொல்லுவாங்க, நான் நிசியில் இல்லை நடு சென்டரில் நின்னேன் அப்படிம்பாங்க பேசும்போது. நடுங்கிறது தமிழ் வார்த்தை, சென்டருங்கிறது இங்கிலீஷ் வார்த்தை இல்லாமா? அதுவும் இல்லாமல் ரெண்டும் ஒரே மீனிங் தானே. புரியுதா? அதனால் இந்த மாதிரி சில தவறுகள்லாம் கலந்து நம்ம பேசுகிறோம், அதெல்லாம் நாம் தவிர்க்கணும். இப்போது ஒரு முக்கியமான ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். திருவளர் செல்வன் செல்வி. இது எக்ஸாமில் கேட்பாங்க, போர்டில் கேட்பாங்க. இன்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. எது சரி எது தப்பு அப்படின்னு சொல்லி. ஏன் இது தப்பு அப்படின்னு கேட்பாங்க. திருவளர் செல்வன் கொஸ்டின்ல இருக்குது. நான் உங்களுக்கு அதை அடுத்த வீடியோவில் நான் அதை சொல்லுவேன். இருந்தாலும் இங்கேயும் மார்க் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், வினைத்தொகைக்கு அப்புறம் நான் சொன்னல, உரிச்சொல் தொடர், வினைத்தொகை, உம்மைத்தொகை, இதுக்கெல்லாம் அடுத்தது ஒற்று வரக்கூடாதுன்னு சொன்னோம் இல்லையா? அதே கான்செப்ட் தான் இங்கேயும். திருவளர் செல்வன் அப்படின்னா, திருவளர் அப்படிங்கிறது வினைத்தொகை, அதுக்கு நடுவில் ஒற்று வரக்கூடாது. ஸோ திருவளர் செல்வன்னா தப்பு. எது கரெக்டுன்னு கேட்பாங்க. திருவளர் செல்வன் தான் கரெக்டு. என்ன ரீசன்? வினைத்தொகை சொல்லுக்கு இடையில் வல்லினம் மிகக்கூடாது, ஒற்றெழுத்து வரக்கூடாது. அதனால் இங்கே வந்ததுனால இது தவறு, இது சரி அப்படின்னு உங்களுக்கு சொல்ல தெரியணும். புரிஞ்சுதா? அதுக்கப்புறம் பிழை தவிர்க்க சில குறிப்புகள்னு கொடுத்துருக்காங்க, அதை படித்து பார்த்துக்கோங்க. நார்மலாக நம்ம செய்யக்கூடிய இவ்வளவு நேரம் நான் சொன்ன விஷயங்கள் தான். ஒருவர் சொல்ல கேட்டு எழுத பழகுதல் உதவும். எப்படியெல்லாம் நீங்கள் அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கேட்டு எழுதுதல் சில ஸ்கூல்ஸ்லாம் பார்த்தா போர்டில் எழுதி போடுறாங்க. தப்பு. நான் பண்ணவே மாட்டேம்மா, அதை நான் பண்ணவே மாட்டேன். 6ஆம் வகுப்பு அதிலிருந்தே நான் டீச்சர்ஸை இன்சிஸ்ட் பண்ணுவேன், எழுதி போடாதீங்க போர்டில், நீங்கள் சொல்லுங்கள், அதை கேட்டு அவங்க எழுதட்டும். அது ஒரு பயிற்சி. சொல்லுக்கான பொருளை நினைவில் கொள்ளுதல் சிறந்த பயிற்சியாகும். அதுதான் நான் சொன்னது. ஃபஸ்ட்டு நீ என்ன சொல்கிறியோ அதனுடைய பொருளை மைண்டில் நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எழுதணும். நீங்கள் என்ன எழுத போகிறீங்கிற பொருள் உங்களுக்கு முதல்ல நல்லா புரியணும். அதுக்கப்புறம் நீங்கள் எழுதணும், பேப்பரில் எழுதணும். மரபு சொற்களை கற்றல் இன்றியமையாத ஒன்றாகும். மரபு சொற்கள் இருக்கு இல்லையா? இப்போ யானையை கன்றுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி என்னென்னத்துக்கு என்னென்ன வாய்ஸு நம்ம எல்லாத்தையும் கத்துவோம். கழுதை கத்துது, குதிரை கத்துது, நாய் கத்துது, எல்லாத்துக்கும் கத்துதுன்னு தான் சொல்கிறோம். அது தப்பு. மரபுப்படி என்ன செய்யணும் அதெல்லாம் நான் உங்களுக்கு தனியாக நான் மெட்டீரியல் கொடுப்பேம்மா. தனியாக கண்டிப்பாக மெட்டீரியல் கொடுப்பேன். ஏன்னா எக்ஸாமில் இந்த மாதிரி கேள்விகள், இலக்கண கேள்விகள் 2 மதிப்பெண் கேள்விகளில் வரும் இல்லையா? யானை பிளிரும், நாய் குரைக்கும் இல்லையா? நரி ஊளையிடும். அப்படி ஒன்னொன்றுக்கும் மரபு சொல் இருக்குது. சவுண்டுக்கு எல்லாத்துக்குமே மரபு சொற்கள் இருக்குது. அது தெரியாததுனால தான் நம்ம எல்லாத்தையும் ஒரே மாதிரி கத்துன்னு சொல்கிறோம். ஸோ மரபு சொற்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அந்த மரபு சொற்கள் நான் உங்களுக்கு தனியாக மெட்டீரியல்ஸ் கொடுத்துருவேன், பயப்படாதீங்க. இலக்கண விதிகளை மனதுக்குள் பதித்து வைப்பதும் நமது கடமை. எழுதியதை மீள படித்து பார்த்து பிழை இருப்பின் திருத்துதலும் கடமையாகும். தமிழ் ஆசிரியர்கள் கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க உங்ககிட்ட. ஒரு தடவை பேப்பரை எழுதி முடிச்சுட்டிங்கன்னா ஒரு 10 நிமிஷம் முன்னாடி உங்கள் பேப்பரை எழுதி முடிச்சிடணும். எக்ஸாம்ஸில் ஒரு 10 மினிட்ஸு எழுதுனதை முதல்ல இருந்து திருப்பி ஒரு தடவை படித்து பார்க்கணும், பிழை திருத்தம் பண்ணணும். ஏன்னா தமிழில் நிறைய பிழைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஒற்றுப்பிழை, எழுத்துப்பிழை,
சொற்பிழை, பொருள் பிழை நிறைய வர வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் சரியாக இருந்து ஆன்சர் கரெக்டாக இருந்தால் தான் ஃபுல் மார்க் கிடைக்கும் இல்லையா? அதனால் ஒரு தடவை நீங்கள் நல்ல மார்க் வாங்கணும்னு நினைக்கிற குழந்தைங்கள்லாம் கண்டிப்பாக எழுதி முடிச்சுட்டு ஒரு கிளான்ஸ் அப்படியே பார்க்கணும். முக்கியமாக நான் சொல்லுவேம்மா மாணவர்கள்கிட்ட சொல்லுவேன், ஒற்றுப்பிழை ரொம்ப முக்கியமாக கவனமாக ஆசிரியர்கள் திருத்தக்கூடிய ஆசிரியர்கள் பார்க்கறது 2 இடம். அண்டர்லைன் பண்ணி மனசில் நல்லா போட்டு வச்சுக்கோங்க. 2 இடம் கண்டிப்பாக கண்ணை உறுத்தும் அது திருத்துறவங்களுக்கு. எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2ஆம் வேற்றுமை உருபு 4ஆம் வேற்றுமை உருபுக்கு அப்புறம் கண்டிப்பாக ஒற்று வரணும். 2ஆம் வேற்றுமை உருபு என்ன? ஐ. 4ஆம் வேற்றுமை உருபு என்ன? கூ. இந்த ஐயுக்கும் கூக்கும் அடுத்து வேற்றுமை உருபுக்கு அப்புறம் கண்டிப்பாக காச தப்ப கண்டிப்பாக ஒற்று மிகும். அவனுக்கு கொடுத்தான், அவனை பார்த்தான். புரியுதா எதை சொல்கிறேன்னு? அவனை பார்த்தான் 2ஆம் வேற்றுமை, அவனுக்கு கொடுத்தான் 4ஆம் வேற்றுமை. இந்த 2 இடத்துலையும் கண்டிப்பாக ஒற்று வரும். நிறைய அந்த மாதிரி வார்த்தைகள் நீங்கள் எழுத வேண்டிய சூழ்நிலை வரும் தமிழில். ஸோ அந்த இடத்துல நீங்கள் ஒற்றை போடலைன்னு சொன்னால் அதுக்கெல்லாம் மதிப்பெண் குறைச்சிருவாங்க. ஸோ நீங்கள் எழுதி முடித்ததுக்கப்புறம் எழுதும்போதே அதை நினைவில் வச்சு எழுதுங்க. எங்கேயாவது அதை மிஸ் பண்ணியிருந்தா கூட மறுபடியும் ஒரு தடவை ஒரு கிளான்ஸ் பார்க்கும்போது இந்த ஒற்றுக்களையெல்லாம் நம்ம திருத்திடலாம். ஐயோ மிஸ்ஸு சொல்லியிருக்காங்களே 2ஆம் வேற்றுமை 4ஆம் வேற்றுமைக்கு அப்புறம் ஒற்று வரும்னு சொல்லியிருக்காங்களே, டக்குன்னு திருத்திடலாம் நீங்கள். ஏன்னா இது கண்டிப்பாக திருத்துறவங்க கண்ணுங்களில் பளிச்சுன்னு படும். மற்ற ஒற்றுகள்லாம் கூட மிஸ் ஆகும் கண்ணிலேருந்து. இந்த 2 கண்டிப்பாக கண்ணில் படும். அதனால் இந்த 2 இடத்துலையும் ஒற்று வைக்க மறக்காதீங்க. இது நான் உங்களுக்கு கொடுக்குற டிப்ஸு. சரியாம்மா? சரி, அவ்வளோதான். இந்த இலக்கண பகுதி இதோடு முடிஞ்சிருச்சு. இதில் பெருசாக உங்களுக்கு ஒன்றும் இல்லை. இதில் முக்கியமான கேள்வின்னா இந்த திருவளர் செல்வன், அது உங்கள் கொஸ்டின்லேயே கேட்டிருக்காங்க. அந்த கொஸ்டினில் இருந்து தான் உங்களுக்கு கேள்விகள் வரும். இலக்கண தேர்ச்சி கொள்னு கொடுத்துருக்காங்க பார்த்தியா 67ல், அந்த பக்கத்தில் உள்ளது தான் உங்களுக்கு கேள்வியாக வரும். மற்றபடி இதில் ரொம்ப உள்ளே இருந்தெல்லாம் கேள்விகளெல்லாம் வர வாய்ப்பே கிடையாது. உங்களுக்கு ஒரு ரீகால் பண்ணுறதுக்காக தான் இந்த பாடத்தை கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் படிக்க பிடிக்கலை அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய காணொலியை திரும்ப திரும்ப போட்டு கேட்டிங்கன்னாலும் உங்கள் மனசில் எல்லா விஷயமும் பதிஞ்சிரும். திரும்ப திரும்ப கேட்கும்போது தான் நமக்கு அது மனசில் பதியும். ஒரு விஷயத்தை திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கிறது எதுக்கு அப்படின்னு சொன்னால் உங்கள் மனசில் பதியணுங்கிறதுக்காக தான். பதிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த ஜென்மத்தில் மறக்காது. புரியுதாம்மா? அந்த மாதிரி பதியிற வரைக்கும் நீங்கள் மறுபடியும் அதை கேட்கணும், இல்லை படிக்கணும். 2ல் ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும். நீங்கள் ஒன்று புத்தகத்தை பார்த்து படிக்கணும், இல்லை எனக்கு புத்தகம் பார்க்க பிடிக்கல எனக்கு போர் அடிக்குது அப்படின்னு சொன்னால் என்னுடைய காணொலியை மறுபடியும் போட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் மனசில் ஒரு 2-3 தடவை போட்டு கேட்டுட்டிங்கன்னா மனசில் பதிஞ்சிரும், மறக்காது. ஓகேயா? புரிஞ்சுதா? இன்றைய வகுப்பு முடியுது. இதோட அடுத்த காணொலியில் நான் உங்களுக்கு இந்த பயிற்சி இருக்குல்ல, கேள்வி, இந்த பயிற்சிகள்லாம் இருக்குது இல்லையா, இதை உங்களுக்கு நான் விரிவாக டிஸ்கஸ் பண்ணுவேன். எந்த கொஸ்டின்ஸ்லாம் இம்பார்ட்டண்ட்டு, எதை எப்படி எழுதணும், இதெல்லாம் அடுத்த வீடியோவில் நான் பதிவு பண்ணுவேன். சரியாம்மா? அதை தவறாமல் காணலாம் கற்கலாமல் அடுத்த பதிவை தொடர்ந்து பாருங்கள். இப்போ உங்கள் கிட்டேருந்து நன்றி என்று சொல்லி விடைபெறுவது உங்கள் ராஜவல்லி.